ஒரு நெருக்கமான ஒரு உண்மையான காதல்ல நாங்க இருந்தோம். ஆனால் திடீர்னு ஒரு காம்ப்ளிகேஷனான ஒரு சண்டை ஒன்று உருவானுச்சு. ஒரு சில மனஸ்தாபங்களும் எங்களுக்குள்ள உருவாச்சு. அப்போது எங்களுக்குள்ளே இருந்த அந்த நெருக்கமானது கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்டன்ஸ் ஆகி இப்போது எங்களுடைய பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது உடைஞ்சு போச்சு. இன்றைக்கி நான் யாரை அளவுக்கு அதிகமாக நேசிச்சனோ அந்த பர்சன் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. இப்போது அந்த பிரிஞ்சு போன நபர் இல்லாமல் என்னால் வாழுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ மீண்டும் என்னுடைய பார்ட்னர் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன். நான் நிறைய லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ் கூட ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். பட் இது வரைக்கும் எனக்கு எந்த விதமான ரிசல்ட்டும் எனக்கு கிடைக்கவே இல்லை. ஸோ நான் என்ன பண்ணுறது? ஸோ பர்சனலாக உங்ககிட்ட கைடன்ஸ் நான் கேட்கணும்னு நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான நபர்கள் என்னுடைய பர்சனல் கிளாஸில் ரிலேஷன்ஷிப் அட்ராக்ட் கிளாஸில் ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே நான் ஷேர் பண்ண ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மெத்தடை தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட இந்த வீடியோவின் மூலமாக ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த மெத்தடை யாரெல்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தும் ஒரு பெரிய மனக்கசப்பு, பெரிய சண்டை சச்சரவு நாங்கள் பிரிஞ்சிட்டோம் அப்படிங்கிறவங்க ஃபாலோ பண்ணலாம். ரெண்டாவது, லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருந்து நாங்கள் பிரிஞ்சிருக்கோம், எனக்கு பிரேக்கப்பை தாங்கிக்க முடியல, அகெயின் அந்த பர்சன் என் லைஃப்பில் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மெத்தடை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலாம். அடுத்தது, ஃப்ரெண்ட்ஷிப்பில் பிரச்சனை அல்லது ரிலேட்டிவ்ஸ் கூட பிரச்சனை, அதாவது ரொம்ப உண்மையான ரொம்ப எமோஷ்னலி பாண்டிங் இருக்கக்கூடிய எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, அந்த ரிலேஷன்ஷிப்பில் பிரிவு வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த நபருக்காக நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். எத்தனை நாளில் ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன் பாருங்கள். உங்களுடைய பார்ட்னர் பிரிஞ்சு ஒரு 5 மாதத்துக்குள்ளே தான் ஆகுது, அதாவது 5 மாதத்துக்கு மேலே போகல, 5 மாதத்துக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த பர்சனை நீங்கள் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு வெறும் 21 days போதும். ஓகேங்களா? 21 நாள்லேயே அந்த பர்சன்கிட்ட இருந்து ஒரு நல்ல பாசிட்டிவான ரிசல்ட் உங்களுக்கு கிடச்சிரும். நான் கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறேன். என் ஸ்டூடெண்ட்ஸ் எக்கச்சக்கமான பேருக்கு ரிசல்ட் கிடச்சிருக்கு. ஓகேங்களா? இல்லைங்க, எனக்கு 5 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு, 1 வருஷம் ஆயிடுச்சு, 2 வருஷம் ஆயிடுச்சு, 3 வருஷம் ஆயிடுச்சு. அவங்க என்னுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எல்லாம் கூட பார்க்குறாங்க, ஆனால் இப்போ வரைக்கும் என்கிட்ட பேசவே இல்லை. இல்லைங்க, அவங்க நம்பரே எனக்கு தெரியாமல் போயிடுச்சு, அவங்க எங்கே போனாங்கன்னு கூட எனக்கு தெரியாமல் போயிடுச்சு அப்படிங்கிறவங்க 42 நாட்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? அதாவது 21 நாட்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த 42 நாட்களில் அந்த பர்சன்கிட்ட இருந்து ஒரு பாசிட்டிவான சைன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். புரிஞ்சுதுங்களா? சரி, ஓகே. இந்த பவர்ஃபுல்லான மெத்தட் என்ன அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு இந்த மெத்தட் ரிலேட்டடாக சில விஷயங்களை ஷேர் பண்ணுறேன். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே ரொம்ப 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 சந்தோஷம். ரொம்ப உங்கள் வாழ்க்கை சந்தோஷகரமாக இனி இருக்க போகுது அப்படின்னு அர்த்தம். அதாவது நீங்கள் இந்த மெத்தடை பண்ண உடனே நிச்சயமாக அந்த நபர் வந்துடுவாங்க. இதில் டவுட்டே வேண்டாம், வந்துடுவாங்க. ஆனால் அந்த பர்சன் உங்கள் வாழ்க்கையில் நிலையாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் பண்ண வேண்டியது, உங்களோட சண்டை, உங்களுடைய பிரச்சனை, உங்களுடைய பிரிவுக்கு முன்னாடி நீங்கள் இருந்த மாதிரி இப்போது இருக்கக்கூடாது. ஒரு புதிய மனிதராக நீங்கள் மாறி இருக்கணும். புரிஞ்சுதுங்களா? அதாவது அந்த சண்டைக்கு காரணமாக நீங்கள் ஒரு மாதிரி ரிலேட்டபிளாக ஒரு கேரக்டரில் இருந்தீங்க அப்படின்னா அந்த கேரக்டரை மாற்றிக்கோங்க. இல்லைங்க, சண்டையே இல்லை எங்களுக்குள்ள, மனக்கசப்பு, ஏனோ தெரியல, என்ன அவருக்கு பிடிக்கல, இப்படி இருந்தாலும் சரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்கோங்க. அடடா, என்னங்க நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? என் கேரக்டரில் தான் நான் இருப்பேன்,
அவங்க என்னை ரசிக்கட்டும், என் கேரக்டர் நான் எப்பவும் மாற்றிக்க முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, ஒரு விஷயத்த மனசில் வச்சுக்கோங்க. லாஸ் உங்களுக்கு தான். உங்களுடைய ஸ்பெசிஃபிக் பர்சன் இல்லாமையும் உங்களால் வாழ முடியும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய கம்ஃபர்டபுள். நீங்கள் எப்படி இருக்கணுமோ அப்படியே இருந்துக்கலாம். ஓகேங்களா? அதனால் எந்த விதமான லாஸும் உங்களுக்கு இல்லை. ஆனால் அந்த பர்சன் உங்களுக்கு வேணும் அப்படின்னால், அந்த பர்சன் கூட இணை பிரியாத ஒரு இல்லற வாழ்க்கை உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் உங்களை சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி செய்யுங்க. அதாவது சேஞ்ச் பண்ண முடியல அப்படிங்கிறதெல்லாம் ரெண்டாவது விஷயம். ஆனால் சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுங்க. அட்லீஸ்ட் நடிக்கவாவது செய்யுங்க. நீங்கள் ஒரு கேரக்டரில் நீங்கள் ஆக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அந்த கேரக்டராகவே நீங்கள் மாறிடுவீங்க. புரிஞ்சுதுங்களா? என்னோடய ஹஸ்பண்டுக்கு ரக்கடான ஒரு பொண்ணு தான் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அப்படி தான் மாறி ஆகணும். என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப சாஃப்டான நேச்சர் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் மாறுறதுல தப்பே இல்லை. அதாவது அந்த பர்சன் வேண்டாம் அப்படின்னா நம்ம ஏட்டா போட்டி பண்ணலாம். அதனால் யாருக்கும் எந்த விதமான நஷ்டமும் கிடையாது. ஆனால் எனக்கு இல்லற வாழ்க்கை வேணும் அப்படின்னா, அதாவது நான் இது பொண்ணுங்களுக்கு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நான் ஒரு பொண்ணு, அதனால் பொண்ணுங்களை தான் எடுத்துக்காட்டுக்கு சொல்ல முடியும். நீங்கள் ஒரு வேளை பையன் கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் மனைவிக்காக நீங்கள் இதை பண்ணலாம். உங்கள் மனைவிக்கு எப்படிப்பட்ட ஒரு ஹஸ்பண்டை பிடிக்குமோ அதை நீங்கள் பண்ணுங்கள். அதாவது இங்கே நிறைய பேர் சொல்லுவாங்க, பொண்ணுங்களும் சொல்லுவாங்க, பசங்களும் சொல்லுவாங்க, நான் கரெக்டாக தான் இருந்தேன், நான் பெஸ்ட்டாக தான் கொடுத்துட்ருந்தேன், ஆனால் அவங்களுக்கு எதுவுமே சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, அவங்க பிரச்சனை பண்ணாங்க, அவங்கக்கிட்ட தான் அந்த மிஸ்கம்யூனிகேஷன்லாம் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி பிறரை பற்றியே சொல்லிகிட்டு இருப்பாங்க. அதாவது ரொம்ப முரண்பாடாக ஒரு நபர் உங்கள் ஆப்போசிட்டில் இருக்காங்க அப்படின்னா அந்த பர்சனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு நீங்கள் சுதாரிக்க ஆரம்பிக்க வேண்டியது மஸ்ட் இம்பார்ட்டண்ட். அவங்க ரெகடான ஒரு பர்சனாக, அப்போ நம்ம சாஃப்டான ஒரு பர்சனாக ஆக்டாச்சும் பண்ண ஆரம்பிக்கணும். அப்படி ஆக்ட் பண்ணும்போது தான் நம்மளுடைய கேரக்டரே ஒரு லிமிட்டுக்கு மேலே மாறிடும். அதாவது வெளி உலகத்தில் நம்ம எப்படிப்பட்டவங்களாக வேணால் இருக்கலாம், ஆனால் இல்லற வாழ்க்கை ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் சம்டைம்ஸ் சில விஷயங்களில் நாம் ஏற்றத்தாழ்வுகளோடு வாழ்ந்து தான் ஆகணும். அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியது மஸ்ட் இம்பார்ட்டண்ட். அதாவது யாருக்காகவோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணல, கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கை யாரு கூட அழகாக இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னா உங்கள் பார்ட்னர். அந்த பார்ட்னர்கிட்ட நீங்கள் வாழணும்னு ஆசைப்பட்டால் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு விருப்பமே இல்லைங்க, எனக்கு வேறு வழியே இல்லைங்க, அதனால இவங்களை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமா அப்படின்னா நிச்சயமாக அது ராங். உங்களுக்கு விருப்பம் இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பர்சன் கூட இருந்தா அப்படின்னா மட்டும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. பிடிக்காத ஒரு நபர், ரொம்ப டாக்ஸிக்கான ஒரு நபர், அங்கே நான் அட்ஜஸ்ட் பண்ணணுமான்னு கேட்டால் நிச்சயமாக அக்செப்ட் பண்ண வேண்டவே வேண்டாம். புரியுதுங்களா? அட்ஜஸ்ட் பண்ண வேண்டாம், அக்செப்ட் பண்ண வேண்டவே வேண்டாம். அங்கேருந்து நீங்கள் விலகி போக வேண்டியதோ அங்கே இருக்கிறதோ அது உங்களுடைய விருப்பம். சப்போஸ் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மட்டும் நீங்கள் அந்த பர்சனை அட்ராக்ட் பண்ணிவிடுவீங்க. இந்த மெத்தடை பண்ண உடனே நீங்கள் அட்ராக்ட் பண்ணிவிடுவீங்க. பண்ணி முடித்ததுக்கு பிறகு அவங்களுக்கு ஃபேவரபிளாக நீங்கள் உங்களை மாற்றிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணி சொல்கிறேன். உங்களுடைய பார்ட்னருக்கும் உங்கள் மேலே உண்மையான அன்பு நெருக்கம் இருந்துதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அவங்க ஏதோ ஒரு ஏனாதானோன்னு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணுங்கிறதுக்காக உங்கள் கூட இருந்துட்டு போயிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அந்த பர்சன் உங்களுக்கு வேண்டவே வேண்டாம், அதோட விட்டுருங்க. உங்கள் மேலே அவங்களும் அன்பு வச்சுருந்தாங்க, அளவுக்கு அதிகமான அந்யோன்யமாக இருந்தாங்க அப்படின்னா மட்டும் அந்த பர்சனை உங்கள் லைஃப்பில் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த மெத்தடை எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். மார்னிங் இல்லை அப்படின்னு சொன்னால் நைட்டு, இந்த 2 டைமில் ஏதாவது ஒரு டைமை நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஒரு டைமில் தான் நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும். 21 நாட்களுக்கு, அதாவது 5 மாதத்தில் அவங்க பிரிஞ்சு போயிருக்காங்க, பிரிஞ்சு போய் 5 மாதம் தான் ஆயிருக்கு அப்படின்னா 21 நாள். அதுக்கு மேலே இருக்குது அப்படின்னா 42 நாட்கள் நீங்கள் இந்த மெத்தடை பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு கம்ஃபர்டபுளான பிளேஸில் குளிச்சுட்டு மெடிடேஷனுக்கு நீங்கள் உட்காருற மாதிரியான பிளேஸில் உட்காந்துக்கோங்க. உட்காந்துட்டு
கிராம்பு இருக்கு இல்லைங்களா, இந்த கிராம்பு என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால், ஒரு மனுஷனுக்கு உங்கள் மேலே இருக்கக்கூடிய கெட்ட தாட்ஸை ரெடியூஸ் பண்ணும். அண்ட் தென் உங்கள் மேலே நல்ல அபிப்பிராயத்தை க்ரியேட் பண்ணக்கூடிய பவர் ஒன்று இந்த கிராம்புக்கு உண்டு. ஓகேங்களா? இது அந்த காலத்தில் சித்தர்கள் எல்லாருமே ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அந்த காலத்து மனிதர்கள் எல்லாருமே எல்லார் வீட்லேயும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் சண்டை அப்படின்னா இந்த பாட்டி வைத்தியம்னு இப்போலாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி எல்லாரும் சஜஷன் கொடுப்பாங்களாமா, இந்த மாதிரி நீ இதை பண்ணு அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா? ஸோ அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு மெத்தடு. கிராம்பு ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த கிராம்பை வாய்க்குள்ளே போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னா, கால் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுடைய நீடாக இருக்குது அப்படின்னா, கால் மீ அப்படின்னு சொல்லி அவங்க நேமை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது இப்போ உங்களுடைய ஹஸ்பண்ட் பேர் வந்து பாலாஜி, இல்லை வந்து உங்களுடைய லவ் பண்ணுற பர்சன் பேர் பாலாஜி அப்படின்னு எடுத்துக்கோங்க. கால் மீ பாலாஜி இந்த மாதிரி ரிப்பீட்டடாக பண்ணுங்க. அடுத்தது, உங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து உங்கள் வீட்டுக்கு வரவே இல்லை, உங்களை விட்டு விலகி இருக்காங்க அப்படின்னு சொன்னால், வீட்டுக்கு வர சொல்லி அவங்களுடைய நேமை உச்சரிங்க. இல்லை லவ் ரிலேஷன்ஷிப்பெல்லாம் நல்லாவே இருந்துச்சு, ஆனால் மேரேஜுக்கு மட்டும் ஓகே இல்லை, பயப்படுறாங்க, இல்லை அவங்களுக்கு தைரியமாகவே இல்லை அப்படின்னா, மேரி மீ அப்படின்னு சொல்லி அவங்களோட பேரை சொல்லுங்கள். ரிப்பீட்டடாக நீங்கள் உணர்வுகளை கொடுத்து நீங்கள் சொல்லணும். இந்த மாதிரி உணர்வுகளை நீங்கள் 21 நாட்களுக்கு நீங்கள் சொல்லணும். எவ்வளவு நேரம் சொல்லணும் அப்படின்னா, இந்த ஃபீலிங்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த ஃபீலிங்ஸ் போகிற வரைக்கும் நீங்கள் உச்சரித்தா போதுமானது. இப்படி 21 நாள் பண்ணி முடிச்சுட்டு, இல்லை பண்ணிக்கிட்டு இருக்க நேரத்துலேயே கூட 21 நாள் நம்ம பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப காம்ப்ளிகேஷனை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அவங்க இதெல்லாம் மறந்துட்டு கால் பண்ணுவாங்களா, இதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படின்னு திங்க் பண்ணக்கூடாது. யாருக்கு ஹோப் இருக்கோ அவங்க மட்டும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. யாரால் இந்த மெத்தட் பண்ணிகிட்டு இருக்கும்போது பாசிட்டிவாக திங்க் பண்ண முடியுமோ அவங்க மட்டும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா? 3 வருஷம் ஆச்சு, இந்த 42 நாள் இந்த மெத்தடை பண்ணிட்டா வந்துடுவாங்களா அப்படிங்கிற தாட் இருக்குது அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டாம். எப்போ உங்களுக்குள்ள ஒரு ஹோப் வருதோ அன்னைக்கு ஃபாலோ பண்ணுங்க. இதை பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். நோ கான்டாக்ட்லேயே போயிட்டாங்க, காணாமல் போயிட்டாங்க, நம்பரே இல்லை, அவங்க எங்கே போனாங்கன்னு கூட தெரியாது அப்படிங்கிறவங்க அவங்களாவே கான்டாக்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் இந்த 5 மாதத்துக்குள்ளே இருக்காங்க பார்த்தீங்களா, 5 மாதத்தில் ஒரு பிரிவு ஏற்பட்டிருக்கு இல்லையா, அவங்கக்கிட்ட நீங்கள் ஒரு விஷயத்த பண்ணணும். 21 நாட்களுக்கு நீங்களும் எந்த விதமான கான்டாக்டோ, எந்த விதமான மெசேஜஸோ, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அவர் எப்படி இருக்காரு, என்ன பண்ணுறாரு, என்னை பற்றி கேளு பேசு, இப்படியெல்லாம் எந்த விதமான கான்வர்சேஷனும் க்ரியேட் பண்ணவே கூடாது. 21 நாளைக்கு இந்த மெத்தடை மட்டும் ஃபாலோ பண்ணி முடிச்சுட்டு, ஃபாலோ பண்ணும்போதே சில பேருக்கு அவங்க கால் பண்ணிடுவாங்க. ஒரு வேளை காலே 21 நாள் வரல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, 22வது நாள் உங்கள் மனசில் என்ன எக்ஸாக்டாக இருக்கோ, ஓகேங்களா, அந்த அப்படியே அழகாக ஒரு மெசேஜாக பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா அழகாக ஒரு கால் பண்ணி, என் மேலே தான் தப்பு, நம்ம 2 பேரும் எவ்வளோ அழகாக சந்தோஷமாக இருந்தோம்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லியாக அந்த கான்வர்சேஷனை பில்டு பண்ண ட்ரை பண்ணிங்கன்னாலே உங்கள் பர்சனுக்கு ஆல்ரெடி இந்த மெத்தடை நீங்கள் பண்ணும்போதே கோவம் எல்லாம் காணாமல் போய்டும். கிராம்பு வச்சு பண்ணோம் இல்லையா, உங்கள் மேலே இருக்கக்கூடிய நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் ரெடியூஸ் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் பேசின உடனே அக்செப்ட் பண்ணிடுவாங்க, உடனே பேச ஆரம்பிச்சிடுவாங்க அவங்களும். புரிஞ்சுதுங்களா? அதாவது கமிட்மெண்ட் எதிர்பார்க்காதீங்க, நீங்கள் பேசுங்க, ஆட்டோமேட்டிக்காக அவங்களும் பேசுவாங்க, அகெயின் அது பேச்சப் ஆக ஆரம்பிச்சிடும். புரிஞ்சுதுங்களா? இல்லை மீட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு குட்டி ஸ்மைல் அவங்கக்கிட்ட பண்ணிங்கனாலே அவங்க அதிலேருந்து பேச்சப் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ இந்த மெத்தட் சம்மந்தமாக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் பாக்ஸில் எங்கிட்ட கேளுங்க. அல்லது எங்கிட்ட பர்சனலாக லைஃப் கோச்சிங் எடுத்துக்கணும், அல்லது லா ஆஃப் அட்ராக்ஷன் சம்மந்தப்பட்டமான கிளாஸஸ், லவ் அட்ராக்ட், மணி அட்ராக்ட், ஜாப் அட்ராக்ட், இது போல் ஏதாவது வாண்டட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் 2 புத்தகங்கள் எழுதியிருக்கேன். ஒன்று பேராற்றலின் பிறப்பிடம், மற்றொன்று உறக்கத்தின் உளவியல். இந்த 2 புத்தகங்களையும் நீங்கள் வாங்கி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா புத்தகத்துடைய லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் புத்தகத்தை வாங்கி படிச்சுட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.